ஒரு சில கன்சல்டன்சிஸ் வந்து யூகேக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா இன்னோவேட்டர் விசாக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும் அப்படின்னு கூவி ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்னோவேட்டர் விசா, குளோபல் டேலண்ட் விசா பத்தி இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஜூன் 2023 கணக்குப்படி யூகேக்கு படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த யூகே கவர்மெண்ட் ஒவ்வொரு நாளும் புதுசா ரூல்ஸ் கொண்டு வரனால அது அப்படியே படிப்படியே கம்மியாகி ஜூன் 2025 அதாவது இந்த இயர் வந்து 4 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க. சரி, இந்த இன்னோவேட்டர் விசான்னு கூவிக்கிட்டு இருக்காங்களே, அது வந்து எத்தனை பேர் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். ஜூன் 2023 வெறும் 494 பேருக்கு தான் இந்த விசாவை கிராண்ட் பண்ணிருக்காங்க. அதுவே குளோபல் டேலண்ட் விசான்னு பார்த்தா ஒரு 3900 பேர் கிராண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இது வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஸ்விட்ச் பண்ண கணக்கு கிடையாது. இது வந்து குளோபலா இருந்து அப்ளை பண்ணுவாங்க. உலகத்துல பல மூலையில இருந்து அப்ளை பண்ணியே இன்னோவேட்டர் விசா வந்து 494 பேர் தான் கிடைச்சிருக்கு. ஆனா எத்தனை பேர் படிக்க வராங்க? 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வராங்க. நம்ம பசங்கலாம் டேலண்டட் தான். ஆனா இந்த உலகத்துல பல மூலையில இருந்து அப்ளை பண்றவங்கல நீங்க வந்து ஒரு ஆளா இருக்கணும் அதுல. அதனால தான் சொல்றேன், அது ரொம்ப கஷ்டம்னு. இந்த இன்னோவேட்டர் ஃபவுண்டர் விசாலாம் கிடைக்கணும்னா உங்களோட ஐடியா வந்து யூனிக்கா இருக்கணும். பிளஸ் ஒரு என்டோஸ்மெண்ட் பாடி வழியா போய் அது அப்ரூவல்லாம் வாங்கணும். ஆனா இந்த கன்சல்டன்சிக்காரங்க என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட் விசால இருந்து இன்னோவேட்டர் விசாக்கு அசால்ட்டா ஸ்விட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவே சொல்லிடுறேன், அவங்களுக்கு நீங்க ஒரு பிசினஸ் மட்டும் தான். உங்களை சேர்த்து விட்டா யூனிவர்சிட்டியில இருந்து அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அவங்களோட கஜானா ஃபுல் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க கன்சல்டன்சி சொல்றது பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க இதை பத்தி. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். குட் பை.